எங்கிருந்தாய் நான் மண்ணில் பிறந்திடும் போது, எங்கிருந்தாய் நான் கொஞ்சம் வளர்ந்திடும் போது, எங்கேயோ பிறந்தாயடி எங்கேயோ வளர்ந்தாய், இன்று என் முன்னால் நீயாய் வந்தாய். எல்லாரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டோரியில யாரோட நேம் நல்லா இருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஸ்டோரியில யாரோட நேம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பெல் அடிச்சிச்சு, இன்னும் மேம் வரவே இல்லை பாரு. ஆமாடி, இன்னும் காணும். யாழினி, சொல்லுடா. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? முதல்ல என்ன ஹெல்ப்னு சொல்லு. இலாஷினியை கொஞ்சம் பிஸியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறியா? நான் ஒரு விஷயம் செக் பண்ணணும். நீ என்னடா சிஐடி ஆஃபீஸரா? ஆமாம், சிஐடி செலியன். உனக்கு ஒரு வேலையே இல்லை. உன்னால ஒரு கேஸ் கூட சால்வ் பண்ண முடியாதுடா. பார்த்துட்டே இருங்க. மஹி, நான் போய் அசைன்மெண்ட் கொடுத்துட்டு வரேன். ஓகே நிலா, போயிட்டு வா. சூப்பர், நல்ல சான்ஸ் கடவுளாக பார்த்து கொடுத்துருக்காரு. டேய், என்ன பண்ற? ஒரு க்ளூ தேடிட்டு இருக்கேன். டேய் செலியா, அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? அது பேக் கீழே விழ போணுச்சு, அதான் எடுத்து வச்சேன். அப்படியா, சரி சரி. அப்பாடி, உனக்கு சந்தேகம் வரல. சரி, நீ எதுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கான்? நம்ம மேலே டவுட் வந்துருச்சோ? குட் மார்னிங் ஆல். சார், மேம் வரேன்னு சொன்னாங்க, நீங்கள் வந்திருக்கீங்க. நீ எதுக்கு உள்ள வந்த? வெளியே போடான்னு சொல்றியா? அப்படிலாம் இல்லை சார். சரி ஓகே, டுடே ஒரு சர்ப்ரைஸ் ஆக்டிவிட்டி. வாவ், சூப்பர் சார். ஒவ்வொருத்தரும் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டை பற்றி சொல்லணும். ஓகே சார். ஃபர்ஸ்ட் பென்சில் நீ சொல்லுமா. சார், எனக்கு கதிர்னா ரொம்ப பிடிக்கும். நீ எப்பயுமே எல்லாத்துக்கிட்டையும் பாசமாக தான் இருப்பான். இவ எதுக்கு என்னை பற்றி சொல்கிறா? இப்போ கூட எனக்கு இவளை பிடிக்கவே இல்லை. மஹி ஃப்ரெண்ட்ஷிப் அக்செப்ட் பண்ணான்னு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட். நானும் கதிர் பற்றி தான் சொல்ல போகிறேன். கதிர் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். யார் ஹெல்ப் கேட்டாலும் உடனே செய்வோம். எங்கள் கிட்டலாம் ரொம்ப கேரிங்காக இருப்பான். அது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வாவ், சூப்பர். நானும் தான் சொன்னேன் சார், சூப்பர்னு சொல்லவே இல்லை. சார், ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு மகிழினியை ரொம்ப பிடிக்கும். அவளை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஜாலி டைப். அவளால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு யார்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆல்னி மாதிரி சூப்பர் கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை. மை பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதுக்காக மற்றவங்களெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. யாழ்னி தான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் எல்லாருமே. சூப்பர் சூப்பர்மா. இவளுங்க நிமிஷம் தாங்க முடியலை. ஓகே, நெக்ஸ்ட். இவன் மட்டும் யாரை பற்றி பேச போகிறான்? இப்போ இவனும் இப்போ மகிழினியை பற்றி தான் பேச போகிறான். ஏன்னா மேடம் அவனை பற்றி பேசிட்டாங்கல்ல. மகிழினி என்னை பற்றி அவ்வளோ நல்லபடியாக புரிஞ்சு வச்சிருக்கா. நெக்ஸ்ட் நீ தான் கதிரவன். எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்டு வந்து மகிழினி. நானும் தாண்டா பக்கத்தில் உட்காந்துருக்கேன். மகிழினி எப்பயும் எல்லாத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவா. எனக்கு அவட்ட அதுதான் ரொம்ப பிடிக்கும். யாராவது சோகமாக இருந்தாங்கன்னா அவங்கள சிரிக்க வைப்பா. அவகிட்ட இருக்க பெரிய ப்ளஸ் பாயிண்டே அதுதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். கதிர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான். ஆனால் நீ மகிழினி பற்றி பேசும்போது கடுப்பாகுது. சரி ஓகே, கிளாஸ் ஓவர். இது என்ன, யாருக்கும் மெசேஜ் எதுவும் அனுப்பிட்டு இருக்கான்? ஓரளவுக்கு கிளியராக தெரியுது, என்னன்னு பார்க்கலாம். பிளான் பி ஆரம்பிக்கலாம். அனுப்பியாச்சு. பிளான் பியா? அப்போனா பிளான் ஏ என்னவா இருக்கும்? பிளான் பின்னா அப்போ பிளான் ஏ முடிஞ்சுது. ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு ஒரே கன்ஃபியூஸாக இருக்கே. என்னடா மூஞ்சி இவ்வளோ சீரியஸாக வச்சுருக்கா? ஐயோ, பிளான் பின்னா என்ன? ஏ முடிஞ்சிருச்சு, என்ன பண்ணுறது? டேய் செலியா, அப்படி என்னடா சீரியஸாக இருக்க? ஒன்றும் இல்லை மஹி, ப்ராஜெக்ட் பற்றி தான். ஏன் ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறானா? யாராச்சும் ரெக்கார்ட் பண்ணுங்கப்பா. கதிர், நேற்று நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டியா? கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் கூட நான் முடிச்சுட்டு கொடுத்துட்றேன். சரி ஓகே. படி, பேப்பர் பத்திரமா நோட்டுக்குள்ளே வச்சாச்சு. இவ என்னத்த நோட்டுக்குள்ள வச்சுட்டு இருக்கா? வச்சது என்ன பேப்பரா இருக்கும்? புக்குக்குள்ள நோட்ஸ் முக்கியமாக எழுதி வச்சிருந்தேன் ஒரு பேப்பர்ல. இன்னும் ஏதோ பேப்பர் கீழே விழுது. அச்சோ. கதிர், அந்த பேப்பரை கொடுக்குறியா? ஏன், என்ன பேப்பர் இது? ஒன்றும் இல்லை கதிர், வெறும் blank தான். சரி ஓகே ஓகே. ஒரு சாதாரண பேப்பருக்கு எதுக்கு இவ்வளோ பதட்டம்? வெள்ளடிச்சு வாடா, கேன்டீன் போகலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்துடுறேன். இப்போ வர நீ சரியில்லை. போடா, நிஜமா வந்துடுறேன். சரி ஓகே. நீ என்னதான் பிளான் போட்டாலும் அதை கண்டுபிடிக்கிற முதல் நான் தான். இந்தாங்க, எல்லாரும் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு லெமன் ரைஸ். என்னோட அம்மா சமைக்கிற சாப்பாடு சூப்பராக இருக்கு மகிழினி. அப்படியா? சரி, நான் நாளைக்கு கொண்டு வரேன். சரி ஓகே. நீ எப்பயும் மகிழினி பாக்ஸில் தான் எடுத்து சாப்பிட்ற. இதில் என்ன இருக்கு? நாளைக்கு கல்யாணம் ஆனால் தனியாக லஞ்ச் பாக்ஸ் வாங்க தேவையில்ல. ஸ்பூன் இப்போ பறந்ததும் தலையில் உழுவ போது பாரு. இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக இருக்கக்கூடாதே. என்ன, அம்மா கால் பண்ணுறாங்க? ஹலோ, சொல்லுங்கம்மா. கதிர், இன்னைக்கு சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. ஏம்மா? மகா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கா. சரிம்மா. என்ன சர்ப்ரைஸ்? எனக்கே தெரியல. நானும் வீட்டுக்கு வரட்டுமா? வந்தால் சர்ப்ரைஸை சேர்த்து சாப்பிட்ருவேன். பிளான் பியா? ஏதோ சரியில்லை. ஈவினிங் பிளான் பின்னு போட்டிருக்கு. ஐயோ, இப்போ என்னவா இருக்கும்? டேய், அப்படி என்னதான் சர்ப்ரைஸாக இருக்கும்? எனக்கு ஒரே ஆர்வமாக இருக்கு. ஆமாண்டா, சர்ப்ரைஸ்னா கண்டிப்பாக சாப்பாடு இருக்கும். உனக்கு எங்கே போனாலும் சாப்பாடு தான். சரி ஓகே, அப்பனா எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. இல்லடா, உனக்கு தொந்தரவாக இருக்கும்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. அம்மாவுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் வரதான் சொல்லுவாங்க.
இவனே இப்போ வீடியோ கால் போட்டுட்டு இருக்கான். அண்ணா மகி அக்கா இருக்காங்களா? ஆஹா இங்கே தான்டா இருக்கேன். அக்கா நீங்க செலியன் அண்ணா யாழினி அக்கா எல்லாருமே வாங்க. வரேன், பஜ்ஜி கண்டிப்பா இருக்கணும். அண்ணா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பஜ்ஜி. இப்போ நான் ஓகே. அதெல்லாம் நம்பாத, உன்னை நல்ல வேலை வாங்குவா. சரி ஓகே நான் பாய் வச்சிடுறேன். ஓகேடா. நிலா நீயும் வா. இல்லை அது நீயும் ஃப்ரெண்டு தானே, வானிலா. சரி ஓகே வரேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம்.